பார்க்க முடியும். ஒரு சின்ன சின்ன சங்கடத்தை கூட சகிச்சுக்க மாட்டேன்னா சில பேர் பாருங்க, இந்த டிராபிக்ல போகும்போது அந்த ரெட் லைட் சிக்னல் போட்டா அப்படியே நர்வஸ் ஆயிடும், சொல்லு புழுன்னு விழுவான். போட்டான் 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 எனக்குனே போட்டான் அப்படின்பா. இவனுக்காகவே உட்காந்து வந்த உடனே ரெட் லைட் எடுத்து போட்ட மாதிரி போட்டான் போட்டான் எனக்குனே போட்டான் எனக்குனே போட்டான். நான் இன்னொன்னு சொல்லிட்டு போற பாருங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறதுன்னு யோசிக்காதீங்க. இந்த உலகத்தில் எல்லோருக்கும் அப்படித்தான் நடக்கிறது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குது, எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குது. கிடையாது. நீங்க பாத்திருக்கீங்களா, எங்கேயாவது கியூல நின்னீங்கன்னா, இப்போ வந்து பேங்க்ல ஒன்று கட்டுறதுக்கோ இல்லை வந்து ஏதோ ஒன்று ஏர்போர்ட்ல இமிகிரேஷன் கியூவோ, இங்க ஒரு கவுண்டர் இருக்கும் இங்க ஒரு கவுண்டர் இருக்கும். நாம இந்த கியூல நின்னா அந்த கியூ வேகமா போற மாதிரி தெரியும், அந்த கியூல நின்னா இது வேகமா போற மாதிரி தெரியும். இது எல்லாமே மாயை. ஆனா நமக்கு அவன் சீக்கிரமா போகுது பாரு, அவன் சுறுசுறுப்பா வேலை பார்க்கறான், இவன் தண்ட கர்மாந்திரம் ஒண்ணுமே வேலை பார்க்க மாட்டேங்கிறான். தேவையா? இது இயல்பா நடக்கும், அதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. இந்த ரெட் லைட் போட்ட உடனே இந்த கார்ல ஒரு அவசரமா ஏர்போர்ட் போறாரு, இப்படி எரிச்சல்ல கெட்டவாறு சொல்லி திட்டுறாரு, யார் யாரையும் திட்டுறாரு, லைட் போட்டவன திட்டுறாரு, எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சவன திட்டுறாரு, அவர் பாட்டுக்கு திட்டுறாரு. அந்த டாக்ஸி ஓட்டிட்டு போன டிரைவர் இருக்கார் பாருங்க, அவர் பாட்டுக்கு அசையாம ஸ்டேரிங்ல அப்படி வச்சுக்கிட்டு நேரா அந்த ரெட் லைட்டை பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் இவர் எல்லாம் திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இவர் ஒண்ணுமே சொல்லல. பாத்தீங்களா, அந்த வண்டி எடுத்த உடனே கோவமா கேட்டார், ஏயா நான் இங்க நாய் மாதிரி கத்துறேன், நீ ஒண்ணுமே சொல்லாம உட்கார்ந்து இருக்கிறியா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு. அவர் சொன்னா, என்கிட்ட ஒரு நல்ல வழக்கம் உண்டுங்க, இந்த சிக்னல் போட்டாச்சுன்னா ஒரு 1.5 நிமிஷம் ஒன்றும் பண்ண முடியாது, நின்றுதான் ஆகணும். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வேண்டிய நண்பர் அல்லது உறவினர் இவங்க யாராவது ஒருத்தர மனசுல நினைச்சுக்கிட்டு, இறைவா அவங்களுக்கு நல்லது பண்ணு, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு இந்த 1.5 நிமிஷத்தை நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா செலவு பண்ணுவேன். நான் யாராவது ஒருத்தரை நினைச்சு அவங்கள வாழ்த்துவேன், அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நான் நினைப்பேன். இவன் கடுப்புல கேட்டான், இன்னைக்கு எந்த நாயை நினைச்சேன்னா, ஏன்னா இவனுக்கு தன் கஷ்டம் தெரியாம இருக்கிற, இன்னைக்கு எந்த நாயை நினைச்சேன், உங்களுக்கு தான் பிளேன் கிடைச்சு சௌரியமா போகணுமேன்னு நான் சாமியை வேண்டிக்கிட்டு இருந்தேன். இப்ப அந்த 1.5 நிமிஷத்தை பயனுடையதா பயன்படுத்துறவனும் இருக்கிறான், வெறுப்பா சத்தம் போட்டு கூச்சல் போட்டு தன்னுடைய வாழ்க்கையை நரகமாக்குறவனும் இருக்கிறான். ஒவ்வொருவரும் சில பேர் தன்னுடைய கோபத்தினால தன்னுடைய நரகத்தை தூக்கிக்கிட்டே போறாங்க, எங்க போனாலும் நரகத்தை தூக்கிட்டு போறாங்க. கொஞ்சம் நாம யோசிச்சோம்னா பலவிதமான மாற்றங்களை செய்யலாம். இந்த வாழ்க்கை எதற்கு தரப்பட்டது? ஒரே விஷயம் என்னன்னு கேட்டா, ஆனந்தத்துக்காக தரப்பட்டது, இன்பத்துக்காக தரப்பட்டது, ஆனந்தத்துக்காக தரப்பட்டது. ஏதோ எனக்கு இன்னைக்கு காப்பி எல்லாம் ஆனந்தம் ஹோட்டல்ல இருந்து அனுப்பிச்சாங்கிறதுக்காக நான் ஆனந்தம்னு சொல்றேன்னு அர்த்தம் இல்ல. வாழ்க்கை எதற்கு தரப்பட்டது அப்படின்னா ஆனந்தத்துக்காக தரப்பட்டது. ஏன் நான் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒரு குழந்தை எப்படி உருவாச்சு? கணவனும் மனைவியும் சந்தோஷமா இருந்த கடத்துல அந்த சந்தோஷத்தினுடைய திரட்சியாக உருவானது ஒரு குழந்தை. அப்போ எல்லையற்ற மகிழ்ச்சியில தான் ஒரு குழந்தைய உருவாகுது. இப்போ வாழ்நாளுடைய தொடக்கமே ஒரு குழந்தை சந்தோஷத்துல உருவாயிருக்கு அப்படின்னா, வளர 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 எவ்வளவு பெரிய சந்தோஷத்துல போய் வாழ்க்கையை முடிக்கணும். நான் எப்படி சொல்லட்டுமா, மகிழ்ச்சியில் தொடங்கிய வாழ்க்கை, குழந்தை சிரிக்குதுன்னா மகிழ்ச்சி இல்லையா, மகிழ்ச்சியில தொடங்கிய வாழ்க்கை பேரானந்தத்தில் முடிந்தால் தான் சரியாக வாழ்ந்திருக்கிறோம்னு பொருள். நீங்க பேரானந்தத்துல முடியாம துக்கத்துல முடிஞ்சது அப்படின்னா வாழ தெரியாம வாழுகிறோம்னு பொருள். நீங்க வாழுகிற கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நேற்று இருந்ததை விட இன்றைக்கு அதிக மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு பழக வேண்டும். இன்று இருப்பதை விட நாளை இன்னும் அதிக மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு பழக வேண்டும். இப்படி மகிழ்ச்சியோடு நீண்ட காலம் வாழ்வதற்கு பழகுவதுதான் உண்மையாக வாழ்தல் அல்லது வளர்தல் என்று பொருள்படும். டெய்லி வளரணும். அப்ப அந்த ஆனந்தத்தை எப்படி வளர்த்துக்கிறது, என்ன மாதிரியாக நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆனந்தத்தை சந்திக்கிறது? நம்ம என்ன தவறு பண்றோம் இந்த உலகத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா நான் மகிழ்ச்சியா இருப்பேன், அந்த மாதிரி நான் ஒரு சம்பவம் நடந்தா நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படி. நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படின்னு சொல்லி இங்க முழுசா சொல்லி கொடுத்துட முடியுமா? நீங்க கொஞ்சம் கோடு காட்டுவாங்க, சில விஷயங்கள்லாம் சிரிக்கிறதுக்கு ஜோக் சொல்லுவாங்க, எங்களை மாதிரி யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு வந்து ஏதாவது சில கருத்து சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்களும் அடாப்ட் பண்ணாதான் வரும். இல்ல உங்க லைஃபுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது இதை யூஸ் பண்ணாதான் வரும். அன்னைக்கு அவர் அப்படி சொல்லிட்டு போனாரு, நாம இன்னைக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த கருத்தை அப்படி நீங்க யூஸ் பண்ணாதான் சரியா வரும். இப்ப நீங்க யூஸ் பண்ணலன்னு வச்சுங்க, நாங்க என்ன சொல்லிட்டு போயும் பிரயோஜனம் இல்லை. ஒரு சம்பவம் படிச்சேன். ஒரு குருநாதர், அந்த குருநாதர்கிட்ட 2 சிஷ்யன் அவர்கிட்டயே பணிவிட பண்ணா. 2 பேருமே 2 ஊர்ல நடக்கிற ஒரு குதிரை ஓட்டுற போட்டியில ஜெயிக்கணும்னு வந்து குரு கிட்ட ஆசீர்வாதம் கேட்டான்.
நீங்க ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணுங்க, நாங்க போட்டியில ஜெயிக்கணும், நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஒரு காரியம் பண்ணி கொடுத்தார். என்ன தெரியுங்களா? 3 விஷயத்தை மந்திரிச்சு கையில கொடுத்தார். இந்த தயிர் கடையிற மத்து இருக்குது இல்ல, மத்து 1, வீடு கூட்டுற விளக்குமாறு இருக்கு இல்லையா, விளக்குமாறு 1, செருப்பு 1, 3ஐயும் மந்திரிச்சு இவன் கையிலையும் கொடுத்தாரு, அவங்க கையிலையும் கொடுத்தாரு. சொல்லிட்டு சொன்னாரு, ஒன்னு யூஸ் பண்ணலாம். எப்படி தெரியுமா? நீ போயிட்டு இருக்கிற குதிரை மெதுவா போச்சு அப்படின்னா இந்த மத்தால தொடு அந்த குதிரைய. 50 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கிற குதிரை உடனே ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்துல போ. நீ மத்தவனை தாண்டி போயிடலாம். ஒருவேளை அடுத்தவனை 80 கிலோமீட்டர் வந்துட்டான்னா இந்த விளக்கு மாத்தால தொடு வச்சியா, உடனே அது 100 கிலோமீட்டருக்கு போகும். அப்படியும் யாரோ ஒருத்த வந்துட்டான் அப்படின்னா இந்த செருப்பால 2 தட்டு 150 கிலோமீட்டர் போகும். ஒரு பாய் கட்ட வர முடியாது. போய் ஜெயிச்சுட்டு வாங்கடா. போனானுங்க 2 பேர். இவன் இந்த ஊருக்கு போனா, அவன் அந்த ஊருக்கு போனா. மறுநாள் ஒருத்தன் வந்தான், சோகமா வந்தான். என்னடா என்ன நடந்தது? குதிரை ஸ்லோவா போச்சுங்க. நீங்க சொன்னபடி மத்தால தட்டணும், நான் அப்படி மத்தால தட்டணும் பாருங்க, அது வேகமா புரட்டதுல என்ன கீழே தள்ளிடுச்சுங்க. ஒண்ணுமே என்னால பண்ண முடியலைங்க. அந்த குதிரை ஓடி போச்சுங்க, நான் தோத்து போயிட்டேங்க. இன்னொருத்தன் அவன் வந்தான், அவன் ஜெயிச்சுட்டு வந்தான். நீ எப்படிடா ஜெயிச்ச அப்படின்னா, அதே மாதிரி நான் மத்தால தொட்டங்க, தொட்ட உடனே அது வேகமா போச்சுங்க. உடனே விளக்கு மாத்தால அதை தொட்டாங்க, அவ்வளவுதான், இன்னும் வேகமா போகணுமே அப்படிங்கிறதுக்காக தள்ளிடுச்சுங்க கீழே. அது அப்படி இழுத்தது பாருங்க, என்ன கீழே தள்ளிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்? உடனே செருப்பால என்ன 3 அடி அடிச்சு 150 கிலோமீட்டர் வேகத்துல போய் குதிரைக்கு மேல ஏறி உட்கார்ந்து நான் ஜெயிச்சுட்டேங்க. இது குரு சொல்லி கொடுக்கல, செருப்பால 1 அடிச்சு ஓடுங்கிறத அவர் சொல்லியா கொடுத்தாரு. சப்போஸ் அப்படி நடந்து போச்சுன்னா குதிரையை தான் செருப்பால் அடிப்பேன்னு காத்துக்கிட்டு இருக்க கூடாது. நீ 1 அடிச்சுக்க வேண்டியதுதான். அந்த இடத்துல 1 தான் சொல்லி கொடுப்போம், பாக்கியெல்லாம் வீட்டுல போய் நீங்க தான் பார்த்து. வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு 7-8 டெக்னிக் அப்படின்னு சொன்னா எல்லா சந்தர்ப்பத்திலும் அதே மாதிரியா வரும். நீங்க இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்ல ஜெயிக்க முடியாது. நிறைய விஷயம் கேட்கலாம். இப்ப சில பேர் ஒரு தப்பு பண்ணுவாங்க பாத்தீங்களா. இப்ப நாம என்ன சொல்றோமோ அதை அவங்க சொல்லுவாங்க, நீங்க காஃபி கொடுத்தீங்க ரொம்ப நல்லா இருக்கு, உங்க வீட்டுக்கு நான் வந்தப்போ காஃபி கொடுத்தீங்க நல்லா இருக்குமா. இது வந்து பழிக்கு பழி வாங்குற மாதிரி. யாராவது ஒருத்தர் பாராட்டினா பேசாம விட்டுற வேண்டியதுதான். அப்புறம் எப்ப சந்தர்ப்பம் வருதோ அப்ப பாராட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்ப என்ன பேசினாலும் அதே மாதிரி பேசுவது வெற்றின்னு பல பேர் நினைப்பாங்க. அது உண்மை இல்லைங்க. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பெரிய குடும்பத்தில் கல்யாணம் ஆகி போனாருங்க. அந்த வீட்டில் ஒரு 5-6 மாப்பிள்ளைங்க. அந்த மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இந்த மாப்பிள்ளை கிட்ட ரொம்ப அதீத பிரிய வச்சிருப்பாங்க. ஏன்னா இவர் ரொம்ப சாஃப்ட் நேச்சர், ரொம்ப அருமையா எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாம் அந்த வீட்டுக்கெல்லாம் செய்வார் இந்த மாப்பிள்ளை. அதனால அந்த மாமியார் ஒரு நாள் பெருமையா சொல்லிட்டாங்க, எனக்கு வாச்ச மாப்பிள்ளையிலேயே வந்து பெஸ்ட் மாப்பிள்ளை நீங்க தான், இந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க முடியாது, எனக்கு வாச்ச மாப்பிள்ளையிலேயே நீங்க தான் பெஸ்ட் மாப்பிள்ளை. ஒரு சும்மா இருக்க வேண்டியது தானே, எனக்கு வாச்ச மாமியார்லயே நீங்க தான் பெஸ்ட் மாமியார். அவர் ஒண்ணு சொன்ன உடனே நாமளும் சொல்லணுமா, எனக்கு வாச்ச மாமியார் இல்லைன்னா அந்த மாதிரி நிஜமாவே மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இல்லைங்களா. சோ இன்னொருத்தர் ஒண்ணு சொன்னாங்கிறதுக்காக அதையே நாம திருப்பி சொல்ல முடியாது. எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாது ஒரு கணக்கு இருக்கு. நம்ம பழிக்கு பழி வாங்குற மாதிரி அதையே யூஸ் பண்ணா ஜெயிச்சிடலாம் அப்படின்னா அப்படிலாம் ஜெயிக்க முடியாது. முதல்ல வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒண்ணு சொல்றேன் பாருங்க, எப்போதும் சந்தோஷம். நான் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன், இந்த உலகத்துல எப்பவுமே ஏன் மனுஷன் சந்தோஷமா இருக்க முடியல, இதான் நீங்க முதல் கேள்வி யோசிப்பீங்க. ரொம்ப முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா, நாம இந்த உலகத்துல மத்தவங்களை பார்த்து ரொம்ப பயப்படுறோம். எது சிரிக்கும் போதே கூட சார் சில பேர் இவன் என்ன நினைப்பானோன்னு பயந்துகிட்டே சிரிப்பான். அப்படிலாம் பயப்படக்கூடாது. இப்ப கல்யாண வீட்டுக்கு போறோம், நம்ம சௌக்கியத்துக்கு சாப்பிட வேண்டியதுதான். நம்ம சாப்பிடுறது இந்த பையன் பார்த்துட்டானா நம்ம நிலைமை என்ன ஆகும், கிடக்குறான் போ. சில பேர் சாப்பிடும்போது பாத்தீங்களா ஒரு 1/2 HP மோட்டரே ஓட்டுவான், ஒரு சவுண்ட் கொடுப்பான் பாருங்க, அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே இலையோட உள்ள உறிஞ்சிற மாதிரி ஒரு சவுண்ட் கொடுப்பான். அவன் தான் கரெக்டான, அவன் உண்டு, அவன் சாப்பாடு உண்டு, நீ இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, சௌக்கியமா சாப்பிடுறான் பாருங்க. இன்னும் சில பேர் எதுவும் வரலன்னா கூட உட்காந்து பாயசம் கொண்டா 1/2 மணி நேரமா கேட்கறேன் கொண்டா அப்படி. அவன் தான் மனுஷன். அவன் நீ என்ன நினைச்சா எனக்கு என்ன. நம்ம எதனால தெரியுமா ரொம்ப கஷ்டப்படுறோம், நம்ம எது பண்ணாலும் இவங்க என்ன நினைப்பாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்களோ அவங்க. இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன், நல்லது செய்யணும், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம இருக்கணும். மற்ற எவன் என்ன நினைச்சாலும் அதை பத்தி ஒன்னும் கவலைப்படக்கூடாது. அப்பதான் வாழ்க்கையில சௌக்கியமா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்கும். ஒரு ஆபீஸ்ல சார் மாடியில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் பொட்டலத்தை திறந்தான், அவன் பொட்டலத்துல இட்லி இருந்தது. அடுத்தவன் சாப்பிட்றவன் அவன் பொட்டலத்தை திறந்தான் மத்தியானத்துக்கு, அதுல புட்டு இருந்தது.
இன்னொருத்தன் பொட்டலம் திறந்தான் சப்பாத்தி. அது இந்த 3 பேரும் என்ன சொல்றான், அதை திங்கும் போதே பொண்டாட்டியை திட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன் பொண்டாட்டியை திட்டலன்னா, அவ அதே ஆபீஸ்ல வேலை பார்க்கல, அதனால திட்டுறான். என்ன சொன்னா, இவளுக்கு அறிவே கிடையாது, தினம் இட்லி வச்சா மனுஷன் எப்படி திங்கிறது, வேற ஒண்ணு பண்ணக்கூடாதா அப்படி. புட்டு என்ன சொன்னா, பாரு எத்தனை தடவை புட்டு வச்சாலும் இவ புட்டே தான் வைக்கிறான். போர் அடிக்குதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா, வேற ஏதாவது பண்ணுனா கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னா. சப்பாத்தி அதே மாதிரி சொல்லி முடிச்சான். 3 பேரும் பேசணும். திடீர்னு இட்லிக்காரனுக்கு ரோஷம் வந்துருச்சு. அவன் சொன்னா, நாளைக்கு நான் இப்ப இன்னைக்கு வீட்டுக்கு போனோம்னு சொல்வேன், நாளைக்கு இட்லி எனக்கு மனம் வைக்க கூடாது, வச்சான்னா நான் இந்த மாடியில இருந்து கீழே வந்து செத்துருவேன், இதை போய் பொண்டாட்டி சொல்ல போறேன் அப்படின்னா. 8வது மாடி நான் உழுந்து பொண்டாட்டி சொல்ல போறேன். உடனே புட்டுன்னு சொன்னா, சப்பாத்தின்னு சொன்னா, முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் வந்தா பிரிச்சா, இட்லிக்காரம் இட்லி, புட்டுன்னு புட்டு, சப்பாத்தியில சப்பாத்தி. நீ உழுந்தா என்ன, இருந்தா என்ன, இன்சூரன்ஸ் ஒழுங்கா கட்டிட்டா சரிதான். அவளுங்க அதை மைண்ட் பண்ணவே இல்லை. இட்லி புட்டு சப்பாத்தி. இந்த இட்லிக்காரனுக்கு ரோஷம் ஜாஸ்தி, கோவம் வந்துருச்சு. நான் இவ்வளவு சொல்லி அவன் கேட்கல, அவ பாட்டுக்கு இட்லியே வச்சிருக்கிறான்னா அப்ப எனக்கு என்ன மரியாதை அப்படி. நேரா போனா விழுந்துட்டான் சார். உடனே படப்படன்னு புட்டு போனா விழுந்துட்டான், சப்பாத்தி போனா விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டிக்கு போன் பண்ணி சொல்லி, இவங்களை ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்ல அள்ளி கொண்டு போய் கொட்டி, அவங்களாம் போன் பண்ணி அங்கேருந்து அடிச்சு புரண்டு ஆபீஸ் வாசல்ல வந்து, ஆஸ்பத்திரி வாசல்ல வந்து எல்லாம் கையை பேசிட்டு நிக்கிறாள். இந்த கையை பேசினதுக்கு வேற மாவு பேசிஞ்சிருந்தா டிஃபனாவது வேற போட்டிருக்கலாம். எல்லாம் கையை பேஞ்சு நிக்கிறாள். அப்ப இட்லிக்காரன் வைஃப் சொன்னா, இவரு விழுவேன்னு சொன்னாரு, ஆனா இவர் எதையுமே சொன்னதை செஞ்சதே இல்லை, அதனால இவர் செய்ய மாட்டாருன்னு நினைச்சு நான் இட்லி கொடுத்தேன். இவர் நிஜமாவே விழுவேன்னு சொல்லி இருந்தா நான் போட்டிருப்பேன் நான். உடனே புட்டோட வைஃப் சொன்னா, இது விளையாட்டுக்கு நிறைய பொய் சொல்லும், விளையாடும், அது மாதிரி என்கிட்ட விளையாடுதுன்னு நினைச்சு நான் புட்டு வச்சேன். அப்ப சப்பாத்தி வைஃப் தான் சொன்னா, எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை, இந்த மாவு பிசைஞ்சதும் அவர் தான், போட்டதும் அவர் தான், அப்புறம் ஏன் அவர் விழுந்தாருன்னா எனக்கு தெரியவே இல்லை. ஏன் விழுந்திருக்கிறாருன்னா, நாம உழாட்டி இவனுங்க தப்பா நினைப்பானுங்களேன்னு விழுந்திருக்கிறான். தயவு செஞ்சு நாம இதை பண்ணாட்டி இவன் தப்பா நினைப்பான்னு ஒரு காரியம் பண்ணாதீங்க. உங்க மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சாதான் இந்த உலகத்துல எப்போதும் சந்தோஷமா வாழ முடியும். மற்றவங்களை மதிக்கணும், மற்றவங்க உணர்வுகளை மதிக்கணும். அதுக்காக மற்றவங்களுக்கு பயந்துகிட்டே வாழ்க்கை முழுக்க நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருக்க முடியாது. இது பேசிக்கலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு காரியம் நான் சொன்ன பாத்தீங்களா, சில சங்கடம் வரத்தான் செய்யும். அப்படின்னு வரும்போது ஒரு விவேகம்னு பேரு, ஒரு அறிவு வேலை செய்யும். ஒரு தடவை சுவாமி சின்மயானந்தா, எவ்வளவு பெரிய மனுஷர் சுவாமி சின்மயானந்தா, அவர் வந்து பாம்பேல இருந்து புறப்பட்டு டெல்லிக்கு போறார். டெல்லியில ஏர் இந்தியா பிளைட்ல போனாரு சின்மயானந்தா. நான் ஒரு வேடிக்கையா சொல்றது கோச்சிக்க கூடாது, ஏர் இந்தியால போறதே ஒரு தற்கொலை முயற்சி. ஆனா ஏர் இந்தியால மட்டும் ஒரே ஒரு விஷயங்க, மத்த நான் எத்தனையோ ஏர்லைன்ஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், மலேசியன் ஏர்லைன்ஸ், ஈவன் அமெரிக்கன் யுனைடெட் ஏர்லைன்ஸ் எல்லாம் டிராவல் பண்ணிருக்கேன். உலகத்துல ஏகப்பட்ட ஏர்லைன்ஸ்ல போயிருக்கு. ஆனா ஏர் இந்தியால தாங்க ஒரு அருமையான விஷயம் என்ன, அங்கெல்லாம் விவரம் இல்லாம ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் சின்ன பிள்ளைங்களா விவரம் தெரியாதவங்கள போடுறான். மற்ற ஏர்லைன்ஸ்ல எல்லாம் ஏர் ஹோஸ்டஸ் போடுறான் பாருங்க, விவரம் தெரியாத சின்ன பிள்ளைங்களா போடுறான். ஏர் இந்தியால தாங்க அத்தை, பாட்டி, பெரியம்மா, ஒரு 50-60 வயசுல ஒரு அனுபவம் உள்ள லேடிய ஏர் ஹோஸ்டஸா போடுற ஒரே பெருமை ஏர் இந்தியாவுக்கு மட்டும்தான். ஏன்னா நம்ம ஃபேமிலி அட்மாஸ்பியரோட போலாம். நம்ம பாட்டியை பார்த்த மாதிரி இருக்கு, நம்ம பெரியம்மாவை பார்த்த மாதிரி இருக்கு. அந்த அகலத்துல ஒரு பொம்பளையால கூட வரவே முடியல. அந்த அகலத்துல எவ்வளவு நம்ம ஃபேமிலி அட்மாஸ்பியர் அப்படியே வரணும்னா ஏர் இந்தியா தான் பெஸ்ட் ஏர்லைன்ஸ். எது? ஃபேமிலி அட்மாஸ்பியர். இந்த ஏர் இந்தியால சுவாமி சின்மயானந்தா பாம்பேல இருந்து டெல்லி போறார். இவர் டெல்லி போய் இறங்குற நேரத்தில் என்ன ஆகி போச்சு, ஃபாக் டெல்லியில. உங்களுக்கு தெரியும், அந்த ஃபாக் ஃபார்ம் ஆயிட்டா பிளேன் இறங்க முடியாது. ஸோ டெல்லி ஏர்போர்ட்ல கிளியரன்ஸ் கொடுக்கல, திரும்பிடான்ட்டான். பொதுவா டெல்லியிலேயே எவனையும் லேண்ட் பண்ண விட மாட்டான். எவன் டெல்லியில லேண்ட் பண்ணிட்டாலும் ஆபத்து அப்படின்னு எவனையுமே லேண்ட் பண்ண விட மாட்டான். டெல்லிக்கு இறங்க விடல. உடனே அந்த பிளேனை திருப்பிட்டான், பாம்பேக்கு வந்துருச்சு. திரும்ப பிரயாணம் பண்ணி பாம்பேல வந்து ஏர்போர்ட்ல இறங்கிச்சு பாருங்க, இறங்க விடல. ஏன்? டெல்லியில கிளியர் ஆயிடுச்சு வாடான்ட்டான். இப்ப திரும்பி இங்க இருந்து பிளைட் புறப்பட்டு நேரா டெல்லியில போய் இறங்குது. இறங்குனதுக்கு அப்புறம் அந்த பெல்ட்ல லக்கேஜ் எடுக்கிற இடத்துல சின்மயானந்தா நிக்கிறார், அவருடைய பெட்டி எடுக்கிறதுக்காக நிக்கிறார்.
அப்ப பத்திரிகையில ஒரு நிருபர் ஒருத்தர் கூட இருந்தவன், இவர் சாமியார் ஊருக்கெல்லாம் புத்தி சொல்றாரு, இவர் இந்த என்ன மூட்ல இருக்க, 3 தடவை போயிட்டு வந்தா எரிச்சல் வராதா, அதுக்காக மெதுவா கேட்டான், சுவாமி பொய் சொல்லக்கூடாது, இப்ப நீங்க உங்க மூடு எப்படி இருக்கு, நீங்க வாட் யூ ஃபீல், வாட் யூ ஃபீல். அவர் ஒரு பதில் சொன்னார், சார் என்னுடைய இத்தனை வருஷ வாழ்க்கையில இவ்வளவு கம்மியான காசு கொடுத்து இவ்வளவு அதிகமா விமானத்துல நான் பறந்ததே கிடையாது. ஒரு தடவைக்கு காசு கொடுத்து 3 தடவை பறந்திருக்கிறேன் அப்படின்னா ஐ திங்க் திஸ் இஸ் த லக்கியஸ்ட் டே, திஸ் இஸ் த லக்கியஸ்ட் டே அப்படின்னார். என்ன அர்த்தம்? வாழ்க்கையில நமக்கு சில சங்கடங்கள் வராம இருக்காது, அது வருகிற போதும் அது ரொம்ப இனிமையானதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஏன் துக்கப்படுறோம் தெரியுங்களா? இது எனக்கு பிடிக்கல, அது நடக்குது, எனக்கு மனசுக்கு சம்பந்தம் இல்லாம இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க, நடக்கும். நமக்கு பிடிச்சதுதான் நடக்கணும்னு சட்டமா? நமக்கு பிடிக்காது நடக்காதா? நடக்கும். அப்பவும் சந்தோஷமா இருக்கிறியா இல்லையாங்கிறது தான் முக்கியம். இப்படி சொல்லிட்டுங்களா, இது நடந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்பது வாழ்க்கை அல்ல. எது நடந்தாலும் சந்தோஷமாக இருப்பது என் இயல்பு, எது நடந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, அதான் உண்மையான வாழ்கிற முறை. இப்ப நான் நானா தான் இருப்பேன், ஏன்னா சாய்ஸ், மகிழ்ச்சியா இருக்கிறது நம்முடைய சாய்ஸ், நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறது. எது நடந்தாலும் என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியும், அவ்வளவுதான். நடக்குது போ, இது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு தடவை நான் ரயில்ல பயணம் பண்றேன், எனக்கு அப்பர் பர்த், செகண்ட் ஏசி கோச், லோயர் பர்த்ல ஒரு பாட்டி, நான் பாட்டின்னு சொல்லக்கூடாது, பெண்கள்லாம் கோச்சுக்குவாங்க, கிரேசி மோகன் பேசுவான், டிராமா ஆக்ட் பண்ணுவான், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னுடைய 60ஆம் கல்யாணத்துக்கு வந்துட்டு, டே சிவம், இப்பெல்லாம் பொம்நாட்டி யாரும் பாட்டியே ஆக மாட்டேங்கிறாடா, பொம்நாட்டி யாரும் பாட்டியே ஆக மாட்டேங்கிறாடா, என்னடா சொல்ற அப்படின்னு. டை போட்டு அம்மாவாவே இருக்காளே ஒழிய யாருமே பாட்டி ஆக மாட்டேங்கிறாரு. அவன் எதுக்கு சொல்றான்? என் ஒய்ஃப் டை போடல, அதுக்கு சொல்றான். உன் ஒய்ஃப் தாண்டா பாட்டி ஆயிருக்கா, பாக்கி யாரும் ஆக மாட்டேங்கிறா அப்படின்னு. நான் போட்டிருக்கிறேன்ல, என் ஒய்ஃப் போடல, அதுக்காக சொல்றான் உன் ஒய்ஃப் தாண்டா பாட்டியா இருக்கா, பாக்கி எல்லா பொம்நாட்டி இப்ப பாட்டி ஆக மாட்டேங்கிறா அப்படின்னு. ஒரு வயசான பாட்டி இந்த பர்த்ல, கீழே லோயர் பர்த்ல, எனக்கு 2 மணி 2:30 மணி நைட்டு ஒரு முழிப்பு வந்தது, ஏதோ சத்தம் கேட்டது. இது குனிஞ்சு பார்த்தா அந்த பாட்டி என்ன பண்ணுது, அவருக்கு கொடுத்த அந்த இது போர்வை, உள்ளன் பிளாங்கெட்டு, தலகாணி எல்லாத்தையும் சாமி கும்பிடுற மாதிரி முன்னாடி கூச்சி வச்சுக்கிட்டு திட்டுது. அநியாயம், அக்கறம், யாரு கேட்கறது? அவருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் மெதுவா குனிஞ்சு பார்த்துட்டு கேட்டேன், பாட்டி ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க, என்ன சமாச்சாரம்? அது உடனே பக்கத்து பர்த்ல படுத்திருக்க காமி சொல்லிச்சு, பத்தியா அவன் எப்படி கொட்ட விடுறான் பாரு, எப்படி கொட்ட விடுறான் பாரு, இதுல எந்த மனுஷனாவது தூங்க முடியுமா? இவ்வளவு நேரம் நான் தூங்கி இருக்கேன், இதுல எந்த மனுஷனாவது தூங்க முடியுமா அப்படிங்கிறது. நான் அவனை கவனிச்சா உண்மைதான், அவன் கொரட்ட ராட்சச கொரட்ட, சும்மா சொல்லக்கூடாது, ஏதோ ரைஸ் மில் ஓடுற மாதிரி இருக்கு. அது அவன் பாட்டுக்கு அவ்வளவு பெரிய கொரட்ட விடுறான். இந்த பாட்டி சொல்லு, எப்படி தூங்க முடியும், எப்படி தூங்க முடியும்? நான் சொன்னேன், தப்புதான் பாட்டி, கொரட்டை விடுறது உங்களுக்கு கஷ்டம், எனக்கு புரியுது, ஆனா அவன் டிக்கெட் வாங்கிட்டு தான் விடுறான். நீங்க டிக்கெட் வாங்காத கொரட்டைனா சட்டப்படி தப்பு, இது டிக்கெட் வாங்கின கொரட்டை. அவனும் செகண்ட் ஏசிக்கு பணம் கட்டி இருக்கிறான், அவனை கேட்கறதுக்கு நாம யாரு? நாம பேசாம படுத்துக்க வேண்டியதுதான், நாம எப்படி பாட்டி அதை கேட்க முடியும், நமக்கு ரைட் இல்ல அப்படின்னு. பாரு எப்படி தூங்குது பாரு, எப்படி தூங்குது பாரு. நான் அந்த கொரட்டையை ஒரு வினாடி அப்சர்வ் பண்ணேன், ஒரு செகண்ட் இப்படி அப்சர்வ் பண்ணேன். அப்ப கொரட்டையில ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தேன் சார். நீங்க என்ன சார் ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷாலிட்டி? நான் கொரட்டையில ஸ்பெஷாலிட்டி பார்த்திருக்கேன் சார். கொரட்டையில ஒரு என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுங்களா? அவன் கொரட்டை எப்படின்னா ஒரு சங்கீத கச்சேரி மாதிரி இருக்கு. அப்படி மேல போறான், அவர் திரும்ப அடுத்த ஸ்தாய்க்கு மேல போறான், அதுக்கப்புறம் மேல போய் புஷ் அப்படின்னா கரெக்டா அப்படியே என் பண்றான். அது ரொம்ப ரித்தமிக்கா இருந்தது பாருங்க. அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு நான் ரசிச்சுட்டு பாட்டிக்கிட்ட சொல்லி கொடுத்தேன், பாட்டி நான் உனக்கு இப்ப சைக்காலஜி பாடம் நடத்த போறேன். ஏன்னா நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன். என்னன்னு தெரியுங்களா, இப்ப சொல்லி கொடுத்துட்டு போறேன் உங்களுக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிக்காதது நடக்கிற போது அந்த பிடிக்காததற்குள் ஒரே ஒரு பிடித்த விஷயம் இருக்கும் அல்லவா, அதை ரசிப்பதற்கு பழகுங்கள், பிரச்சனை குறைஞ்சு போயிடும். இதை நான் எங்க கத்துக்கிட்டேன்னு சொல்லட்டுமா? பகவான் ராமகிருஷ்ணரை டெய்லி வந்து ஒருத்தன் திட்டுவான். ராமகிருஷ்ணன் உட்கார்ந்து இருப்பாரு, நீ சாமியார ஊரை ஏமாத்துற அயோக்கிய பைய திட்டுவான் ராமகிருஷ்ணரை. ராமகிருஷ்ணர் கோவப்படவே மாட்டார். அவன் போன உடனே என்ன சொல்லுவார் தெரியுங்களா, அவன் கட்டி இருக்கிற வேஷ்டி எவ்வளவு அழகா இருக்கு பாரு, அதுல ஒரு கருப்பு கரை போட்டிருக்கான அட்டகாசமா இருக்கும் பாரு. அவன் அவ்வளவு திட்டும் போதும் அவங்கிட்ட ரசிக்கக்கூடிய ஒரே ஒரு பகுதி, அருமையா ஒரு வேஷ்டி கட்டி இருக்கான், அதை தான் ரசிக்கிறது.
உங்களுக்கும் பிடிக்காதது நடக்கும் போது அதில் பிடித்தது ஏதோ ஒரு சன்னமாக இருக்கும் அல்லவா, அதை ரசித்துக் கொண்டே இருந்தால் பிடிக்காததனுடைய கடுமை தெரியாது. இது பெரிய சீக்ரெட். இந்த சைக்காலஜி நான் படிச்சிருக்கிறேன், பாட்டிக்கு சொல்லி கொடுத்தேன், பணம் வாங்காம. ரொம்ப கஷ்டம் இல்ல, சொல்லி கொடுங்க ஃப்ரீயா. பாட்டி கேக்குது, என்ன கிண்டல் பண்றியா, என்ன குறைய ரசிக்க சொல்றியா அப்படி? இல்ல பாட்டி, அந்த குறையில பாருங்க, போய் உச்சஸ்தாய் போய் விடுறான் பாத்தீங்களா, அதை ரசிக்கணும். ஒரு நிமிஷம் அந்த பாட்டி இப்படி யோசிச்சது, நிஜமாவா சொல்ற தம்பி? ஆமா அப்படி. உடனே என்ன பண்ணு, ஜன்னல் இப்படி சாஞ்சு உட்காந்துச்சு, எல்லாம் மூட்டி இப்படி வச்சுட்டு சாஞ்சு உட்காந்து அவன் குறைச்ச விடுறத இப்படி ரசிக்க ஆரம்பிச்சது. அதுக்கே சிரிப்பு வந்துருச்சு. அப்படி போய் அந்த சிரிப்பு, மனுஷனுக்கு இறுக்கம் இருந்தா தூக்கம் வராது, இறுக்கம் தளர்ச்சி ஆயிட்டா தூக்கம் வந்துடும். உங்க லைஃப்ல தூக்கம் வராத காரணமே என்னன்னா அந்த இறுக்கம் தான். அந்த இறுக்கம் போயிட்டோன்னு தூக்கம் வந்துடும். அந்த அம்மாக்கு அப்படி அந்த இறுக்கம் போயிடுச்சு, அதை அப்படியே பார்த்தது சிரிச்சது பாருங்க, அப்படியே தூங்கிடுச்சு. பாட்டி தூங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இப்பதான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் பாட்டி கொரட்ட எதிலையுமே சேராத, அதாவது இதுவாவது தாளம் இதெல்லாம் இருந்தது. ஐயோ ஏன்டா இந்த பாட்டியை தூங்க விட்டோம்னு எனக்கு அப்புறம் நான் தூங்கணும் இல்ல, நான் என்ன பண்ண தெரியுங்களா, இருவர் குரட்டைக்கும் இடையில் இருக்கிற 6 வேறுபாடுகளை கண்டுபிடி அப்படின்னு அதையே அப்சர்வ் பண்ண நான் தூங்கிட்டேன். நான் ஏதோ ஜோக் சொல்லுங்கிறதுக்காக சொல்லல, வாழ்க்கையில நமக்கு விரும்பாத சம்பவங்கள் நிறைய நடக்கும். விரும்பாத சம்பவங்கள் நடக்கிற போது கூட அதன் விருப்பமான ஒரு இழையை பிடித்துக் கொண்டால் அந்த சம்பவத்தின் துக்கம் உங்களை தீண்ட முடியாது என்பது பெரிய ரகசியம். இது ஒரு உளவியல் கோட்பாடு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் எப்பவுமே நம்ம மனசை அமைதியா வச்சுக்க முடியுமா சார்? நம்ம எதிர்பார்க்கிறபடியே இந்த உலகத்துல வாழ்க்கை இருக்குமா? எதிர்பார்க்கிறபடியே. இதான் நம்ம சந்தோஷத்துக்கு அடுத்த இடையூறு. நீங்க எல்லாம் இந்த கல்யாண மாலைன்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்திருப்பீங்க. கல்யாண மாலை மோகன் எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர். இப்ப கொஞ்ச நாளா எனக்கு சன் டிவிக்கு இடையே ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, அதனால அதுல வர முடியறது இல்லை, வரதும் இல்லை, அவ்வளவுதான். அதனால கல்யாண மாலையில நான் வர முடியறது இல்லை. அந்த கல்யாண மாலை மோகன் எனக்கு நல்ல நண்பர். ஆனா அவரையே வச்சுக்கிட்டு நான் கிண்டல் பண்ணி ஒரு வார்த்தை சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே அதிகம் பொய் சொல்றவர் அவர் தான். பெரிய பொய். என்ன சொல்வாரு, இது பாருங்களேன், இந்த மைக் இப்படி வச்சுக்குவார், இப்படி மைக்க வச்சுட்டு சொல்லுவாரு, கல்யாண மாலைக்கு வந்துட்டீங்க, அந்த பொண்ணு எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கோம், கல்யாண மாலைக்கு வந்துட்டீங்க, நீங்க கேட்கிற மாதிரியே ஒரு ஹஸ்பண்ட். எவ்வளவு பெரிய பொய்! இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்காவது அவங்க கேட்கிற மாதிரியே ஒரு ஹஸ்பண்ட் என்னைக்காவது கிடைக்குதா? நீங்க கேட்கிற மாதிரியே ஒரு ஹஸ்பண்ட். இவர் ஃபேக்டரி வச்சிருக்காரு, மோல்டு பண்ணி ஊத்தி கையில கொடுப்பார்ல, எவ்வளவு பெரிய பொய்! நீங்க கேட்கிற மாதிரியே இது போய் அவன் வந்து உட்காருவான், அவன் சொல்லுவான், கல்யாண மாலைக்கு வந்துட்டீங்க, நீங்க எதிர்பார்க்கிறபடியே ஒரு மனைவி. எந்த ஆம்பளைக்காவது எதிர்பார்த்தபடி ஒரு மனைவி அமைஞ்சிருக்கா? எவ்வளவு பெரிய பொய், எவ்வளவு பெரிய பொய்! நீங்க எதிர்பார்க்கிறபடியே, நீங்க கேட்கிறபடியே. சார் இது நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நான் இப்ப என்ன சொல்ல வரேன் தெரியுங்களா? இப்ப எதிர்பார்த்தபடி அமையலன்னு சொல்லாதீங்க, எதிர்பார்த்ததுதான் தப்பே ஒழிய எதிர்பார்த்தபடி அமையாதது தப்பே கிடையாது. எதிர்பார்த்தது தான் தப்பு. நமக்கு என்ன ரைட் இருக்கு எதிர்பார்க்கறதுக்கு? இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஏன் வேணும்? இந்த பிரபஞ்சம் ரொம்ப பெருசு, நீ எதிர்பார்த்தபடியே அதை நடத்தி கொடுக்க வேண்டிய தலையெழுத்து இருக்கா? இல்லையே. இன்னொன்னு சொல்லட்டுமா, 25 வருஷம் யார் வீட்லயோ வளர்ந்த பொண்ணு, 25 வருஷம் யார் வீட்லயோ வளர்ந்த ஆணு, அவனுக்குன்னு சில பழக்கம் இருக்கும், சில முறை இருக்கும். இவங்க எதிர்பார்க்கிறபடி அது எப்படி சார் இருக்கும்? அட்டர் ஃபூலிஷ்னஸ், அட்டர் ஃபூலிஷ்னஸ். நான் இப்போ சொல்லிட்டு போட்டுமா, நிறைய கல்யாணங்கள் நான் சொல்லியிருக்கேன், யூடியூப்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. அது எல்லா திருமணத்திலும் எனக்கு முன்னாடி பேசுறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? கணவனும் மனைவியும் உலகத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டும்பாங்க. பச்சை அயோக்கியத்தனம். இன்னும் இப்படி பேசுறது பாக்கல. ஆமா, இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன், சத்தியம் பேசுற ஆளுன்னா, எந்த மனிதனாலும் இன்னொருவரை புரிந்து கொள்ளவே முடியாது, யாராலும் யாரையும் என்றைக்கும் புரிந்து கொள்ளவே முடியாது. தயவு செய்து நீங்க மனசுல வச்சு. என்ன சொல்றாங்க? கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அப்படின்னு. நான் என்ன சொல்லி வாழ்த்து வந்தீங்களா கல்யாணங்கள்ல? கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு இல்லறத்தை வெற்றிகரமாக நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு. ஏன்னா அவங்க திங்கிங் பேட்டர்ன் வேற சார், நம்ம திங்கிங் பேட்டர்ன் வேற. அவங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் வேற, டெசிஷன் மேக்கிங் வேற மாதிரி, நம்ம டெசிஷன் மேக்கிங் வேற மாதிரி. நாம சில காரணங்களுக்காக டெசிஷன் எடுக்கிறோம், அவங்க வேற காரணங்களுக்காக டெசிஷன் எடுக்கிறாங்க.
இது எல்லாருக்கும் புரியறதுக்காக நான் உதாரணம் சொல்றது உண்டு. கல்யாண வீடு போன தீபாவளிக்கு என் பொண்ணுங்கள்லாம் என்ன துணி கடைக்கு போகணும்னாங்க. என் லைஃப்ல நான் அதிகமா துணி கடைக்கெல்லாம் போனேன். எனக்கு நான் போனதே இல்லை. இன்னைக்கு தான் காளிதாஸ் என்ன ரீஜென்ட் கூட்டு போயிட்டாரு. நான் பொதுவாக அப்படி போறதே இல்லை. துணி கடைக்கெல்லாம் போய் துணி எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோன்றதே கிடையாது. என் ஒய்ஃப்ட்ட பணத்தை கொடுத்துருவேன், நீ போய் எடுத்துக்க அப்படின்றவேன். என் பொண்ணு என்ன சொன்னா, 2 பொண்ணு என்ன சொன்னா, அப்பா இப்படி கொடுக்கறதால அதுக்குள்ள எடுக்க வேண்டியிருக்கு. நீ வந்துட்டேன்னு வச்சுக்க, நாங்க இங்க சௌரியம்பல் எடுக்கலாம். ஒருவேளை பணம் குறைஞ்சாலும் உன்னை அடகு வச்சுட்டு வந்துடலாம். தமிழ்நாட்டில் ஒன்னு அடகு வச்சா வாங்குவாங்க, ஆனா உன்னை வச்சுட்டு நாங்க வந்துடலாம். அதனால மரியாதையா கூட வாப்பாங்க. நான் இது வரைக்கும் போனதே இல்லைங்க. போன தீபாவளி இவளுங்க சொன்னாளுங்களேன்ட்டு கடைசியா சொன்னேன் வர்றம்மான்னு. நான் வர்றேன்னு சொன்ன உடனே என் ஒய்ஃப் ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, எத்தனை வருஷம் நான் கூப்பிட்டுருக்கேன், உங்களுக்கு வரணும்னு தோணலையே. நான் கூப்பிட்டப்பெல்லாம் முடியாது. நீங்க இது உங்க ரத்தம் அப்படியே உருகுது, உங்களுக்கு கூப்பிட்ட உடனே போகணும்னு தோணுது. நான் கூப்பிட்டப்ப வரணும்னு தோணல, ஏதோ வர்றேன்னு விட வேண்டியது தானே. போனோம். உங்களுக்கு தெரியும் மெட்ராஸ்ல அந்த கடை வீதி ரங்கநாதன் தெரு. ரங்கநாதன் தெருவில் நீங்க நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. யாராவது அப்படி நம்மளுடைய தள்ளி நீங்க எந்த கடைக்குள்ள போகணுமோ அங்க பிரேக் போட்டு உள்ள போயிடணும். அவ்வளவு உள்ள போனாலுங்க, சார் கடையில என்னமோ இலவசமா கொடுக்குற மாதிரி முச்சுக்கிறேன், மூச்சு முட்டுது. நான் என் பெரிய பொண்ணுகிட்ட சொன்னேன், மடி என்னால இங்க உள்ள இருக்க முடியாதப்பா, நான் வெளியில போய் உட்காந்துருக்கிறேன், இன்னொரு 15 வருஷம் உயிரோடு இருக்க ஐடியால இருக்கிறேன், என்ன விடுங்கப்பா, நான் வெளியே போய் உட்காந்துக்கிறேன் அப்படி. என் 2வது பொண்ணு கிண்டல் அடிக்கிறா, ஏன்பா உனக்கு கூட்டம்னா ரொம்ப பிடிக்குமேப்பா. நான் சொன்னேன், கூட்டம் எனக்கு எதிரில் தான் இருக்கணும், நான் அங்க போய் உட்காடுறேன் அப்படின்ட்டு முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டேன் சார் அந்த துணி கடையில. என்ன மாதிரி 15 ஆன்மா, பரிதாபமான ஆன்மா அங்க உட்காந்து. ஆனா நாங்கெல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாது எங்களுக்குங்கிறதுக்காக அப்பப்போ ஏதாவது குடிக்க கொடுத்தான், ஒரு கூல் ட்ரிங்க்ஸு, சக்கரை பொங்கல், ஏதோ ஒன்று கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அன்னைக்கு சக்கரை பொங்கல் கொடுத்தான். நாங்கள் அன்னைக்கு போன அன்னைக்கு சக்கரை பொங்கல் கொடுத்தான். நான் சக்கரை பொங்கல் சாப்பிடும் போது என் பக்கத்தால் சொல்றான், நேத்திக்கு புளியோதரை கொடுத்தீங்க. அவன் முதல் நாள் வேற வந்திருக்கிறான். நேத்திக்கு புளியோதரை கொடுத்தீங்க. அவன் சொன்னான், சாயங்காலம் வரும்.